நம சிவாய பற்றி தென்னாடுடைய சிவனையை பற்றி நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் நம்முடைய சானார்பட்டி ஒன்றியம் இங்கு மலைக்கணிக்காக நம்ம வந்திருக்கோம். இங்கு வந்து சித்தர்களின் ஜீவ சமாதி ஸ்ரீ லாலாஸ்ரீ ஸ்ரீ காமாட்சி மௌனகுரு சுவாமிகள் மடம் என்று சொல்லப்படுகின்ற மலைக்கேணிக்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது தமிழ் ஆடி மாதம் பூரடாதி அந்த மாத நட்சத்திரத்தில் வந்து 1917ஆம் ஆண்டு ஜீவசமாதி அடங்கப்பட்ட சுவாமி என்று சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கு குரு பூஜைகள் இப்போ இந்த மாதத்தில் தான் வந்து குரு பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இங்கு வந்து சிஷியர்கள் எத்தனை சுவாமி இங்கே ஜீவசமாதி அவங்களுடைய சிஷியர்கள் ஜீவசமாதி சிஷியர்கள் வந்து மொத்தம் 7 பேர் சமாதி ஆகிருக்காங்க. 7 சுவாமிகள் வந்து ஒவ்வொரு சுவாமி பேர் ஏதாவது சொல்லுவீங்களா? காமசாமி தான் ஜீவசமாதி. ஜீவசமாதி. நீங்கள் வந்து அவங்களுடைய எத்தனாவது தலைமுறை சொல்கிறீங்க சாமி? 5வது தலைமுறை. 5வது தலைமுறை நம்ம சாமி நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்முடைய காமாட்சி மௌன சித்தர் சுவாமியுடைய 5வது உடைய தலைமுறையாக நம்ம சாமி ராமர் ஐயா பேர் வந்து ராமர். மிக சிறப்பாக இங்கே இருக்க மலைக்கோவில் இந்த மலைக்கேணின்னு சொல்லப்பட்டாலே உங்களுக்கு என்ன தோணும்? இந்த முருகன் தான் ஆகணும். இந்த முருகனுடைய திருக்கோவில் வந்து இங்கே சுவாமியுடைய பணிவிடை செய்யப்பட்ட ஒரு அப்பொழுது வந்து சுவாமியுடைய பணிவிடை செய்யப்பட்ட சித்தர்களுடைய அந்த மௌனகுரு சுவாமி அப்படின்னு சொல்கிற போது சித்தர் ஜீவ சமாதின்றது ஸ்ரீ லாலாஸ்ரீ காமாட்சி மௌனகுரு சித்தர் ஜீவசமாதி மடம் வந்து 1917ஆம் ஆண்டு தான் நிறுவப்பட்ட இந்த மடத்தில் வந்து 7 சுவாமிகளுடைய இங்கே ஜீவசமாதிகள் அடங்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்காங்க. இங்கே நம்ம பார்த்து கொண்டிருக்கும் சுவாமியுடைய 5வது தலைமுறை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த 5வது தலைமுறையே என்னுடைய அவங்கள தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்மளுடைய சாமியுடைய வழிபாட்டுக்காக உள்ளே போகிறோம். வாருங்கள். உங்கள் பகுதியிலிருந்து தலைவிரிச்ச மரங்கள்னு பார்க்குறோம். மிக சிறப்பாக அற்புதமாக கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் விழாக்காலங்களுக்கு தீர்த்தம் எடுத்து போவது இங்கிருந்து வழக்கமாக இருக்கிறது. பங்குனி மாதங்கள் இங்கிருந்து காவடி எடுத்து பழனி மலைக்கு செல்வதாக வழக்கம் உண்டு. நாளை காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆடி அமாவாசை முன்னிட்டு அன்னதானம் இங்கு மிக சிறப்பாக நடைபெறும் வழக்கமாக சொல்லப்படுகிறது. சுவாமியுடைய வழிபாடுகள் மிக சிறப்பாக இங்கு வந்து வழிகண்ட ஆஞ்சநேயர்கள் மிக சிறப்பாக வழிபாடுகள் சிறப்பாக என்ஜாய். திருச்சிற்றம்பலம் நம்ம சாமி வழிபாடு நிகழும் தமிழ் ஆடி மாதம் 12ஆம் நாள் 28/7/2026 பூரடாதி நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 மணி ஜீவசமாதி நிலை கைவரப்பெற்ற ஸ்ரீ லாலாஸ்ரீ காமாட்சி மௌனகுரு சுவாமிகளுடைய 109வது ஆண்டு குரு பூஜை விழா அன்னதானம் நடைபெறும் திருமலைக்கேணி மடம் என்று சொல்லப்படுகின்றது நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு ஆண்டுகளிலும் இந்த மாதத்தில் வருகின்ற தேதிகளிலும் அந்த சிறப்பாக இங்கு சுவாமியுடைய குரு பூஜைகள் நடைபெறுவதால் இங்கு வந்து அடியார்கள் சாதுக்கள் சுவாமிகள் எல்லாமே கலந்து கொள்வார்கள். இங்கு வழிபாடுகள் அனைத்து அடியார் பெருமக்கள் சிவன் அடியார்கள் எல்லாமே கலந்து கொள்வாங்க. சுவாமியுடைய முன்பாக நம்ம சுவாமியை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சுவாமியின் முன்பாகத்தான் வந்து 9 நவக்கிரகங்கள் மிக சிறப்பாக அற்புதமாக அமையப்பட்ட இடம் இங்கே வந்து இருக்கிறது. இங்கே சுவாமியுடைய வழிபாடு வெளியே வரும்போது பிரதோஷ அந்த கிழமை அப்படிங்கிறது பிரதோஷத்தினன்று ஆலயத்தின் ஒன்று சிறப்பான அபிஷேகங்கள் பல்வேறு விதமான தீபாராதனைகள் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் மாலை 3 மணி முதல் இந்த மாலை 6 மணி வரை நடைபெறுகின்ற அபிஷேக பால், தயிர், பச்சரிசி மாவு, நெய், எண்ணெய், அருகம்புல், சந்தனம், விபூதி மற்றும் ரசாயன அபிஷேக பொருட்களும் ஆகியவற்றைகள் வாங்கி கொடுக்கலாம். அர்ச்சனைகள் செய்யலாம். இப்படி ஒவ்வொரு பிரதோஷத்திற்கான கலந்து கொண்டாலே நன்மைகள் பிடித்த பல பாவங்களுடைய அந்த தீமைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்று நினைப்பது நடந்தே தீரும் என்றும் சொல்லப்படுது. 3 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தாலே பிரம்மனின் விஷ்ணு சிவன் முதலாக பார்க்கப்படுது. 3 தெய்வங்களை ஒன்றாக சேர்ந்து பார்க்கும் சமம்தான் என்று சொல்லப்படுகிறது. 5 பிரதோஷங்களை வந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்தாலே உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. 7 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்த்தாலே திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமை நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. 11 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்த்தாலே உடலில் உள்ள மனது வலிமை பெற்று புத்திரபாக்கியம் என்னும் கூட முடிகிறது. 21 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தாலே புத்திரபாக்கியமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. 33 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்த்தாலே சிவனுடைய கோவிலுக்கு கும்பாபிஷேகம்
செய்தது புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. 77 பிரதோஷங்களில் தொடர்ந்து பார்த்தாலே ஒரு யுத்ராகம் அதன் நம் செய்த பலன்களில், அதாவது யுத்ரம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய செய்த பலன்களும் கிடைக்கும் என்று 108 பிரதோஷங்களும் தொடர்ந்து பார்த்தாலே ஒரு தேவேந்திர பூஜைகள் நடத்துவதற்கான சமம் என்று சொல்லப்படுகிறது. 121 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்த்தாலே அடுத்த ஜென்மம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. 1008 பிரதோஷங்களை தொடர்ந்து பார்த்தாலே ஒரு அபிஷேகத்துக்குமே யாகமும் நடத்துவதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு பிரதோஷ வழிபாடுகளும் முக்கியமானது. தொடர்ந்து நம்ம ஆலயத்தில் வழிபாடுகள் கலந்து கொள்வது மிகவும் ஒரு நல்ல நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்திலையும் நல்லதே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது இதுதான் ஸ்ரீலாலாஸ்ரீ நம்முடைய காமாட்சி மௌனகுரு சுவாமிகள் நம்முடைய ஜீவ சமாதியை பார்த்து கொண்டிருக்கோம். மிக சிறப்பாக இந்த ஆலயத்தை வழிபாடு செய்து சுவாமியுடைய திருவருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்படுகிறது. நம்முடைய ஏஎம்எஸ் சன்ஸ்டார் பக்தி என்ற யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மிக சிறப்பான ஒரு ஆலயம். இந்த சுவாமியுடைய வழிபாடாக நம்முடைய அந்த 1917ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட நம்முடைய ஸ்ரீ காமாட்சி மௌனகுரு சுவாமி ஜீவசமாதி நம்முடைய சுவாமியை பார்த்து கொண்டிருக்க மிக சிறப்பாக இந்த மாலை நேரத்தில் இந்த சுவாமியுடைய வழிபாடுகள் நாளை ஆடி அமாவாசை முன்னிட்டு மிக சிறப்பாக அன்னதானமும் இங்கே நடைபெறும். கோவிலுடைய இங்கு மலைக்கேணி என்று சொல்லப்பட்டாலே முருகன் கோவில் உங்கள் நினைவில் வரும். முருகன் கோவில் என்று சொல்லப்பட்டாலே இங்கே தீர்த்தம் எடுத்து வழக்கமாக மிக சிறப்பாக அற்புதமாக இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள் மிக சிறப்பாக நடைபெறுது. அனைத்து பக்தர் கோடிகளும் அடியார் பெருமக்களும் மற்ற பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும். அன்போடு வருக வருக என்று வரவேற்கப்படுகின்றோம். திருச்சிற்றம்பலம் சுவாமி.